பாரிஜாத சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சுபத்ரா பார்த்தோம்னா இசைக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இசை நீ மட்டும் இல்லைன்னா அசோக்கை காப்பாற்றிருக்கவே முடியாது இசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ விஷால் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ மாதிரி நீங்கள் இசையை புரிஞ்சுக்கிட்டா சரிதாம்மா, இசை மேலே உங்களுக்கு கோபம் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி அசோக் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறான்னா அதுக்கு மூல காரணமும் இசை தாம்மா. ஏன்னா ராகவ வர்ஷினி நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டோம், ஆனால் இசை தான் நம்பிக்கையோடு கண்டிப்பாக அசோக்கை நம்ம எப்படி காப்பாற்றியே தீரணும்னு சொல்லிக்கிட்டு இதுக்கு முழு காரணமும் இவ தான் அப்படிங்கும்போது அப்போ பாஸ்கர் கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமாம் உனக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிச்சுது, அதாவது இங்கே வந்திருக்கிறது அசோக் கிடையாது பழனி, நம்ம அசோக்கு நம்ம வீட்டிலே இல்லைன்னு சொல்லிட்டு நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு பாஸ்கர் விசால்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். இப்போ விசால் சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் சிந்தாமணி அத்தை தான் அப்படிங்கவும் இது கேட்டதுமே சிந்தாமணி ஸ்ரீஜாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சிந்தாமணி நான் என்ன பண்ணேன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க திருன்னு முடிச்சிட்டு இருக்கவும் அப்போ எல்லாருமே சிந்தாமணியை பார்க்கும்போது இப்போ விஷால் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம்மா சிந்தாமணி அத்தை மட்டும் அன்னைக்கு இந்த நகை விஷயத்தை எடுக்கலைன்னா அந்த நகையை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் போயிருக்க மாட்டேன், அப்படி போனதுனால தானே கங்கா எனக்கு கிடைச்சா, கங்கா கிடைச்சனால தான் நடந்த எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுது, இந்த வீட்டில் இருக்கிறது பழனி தான் கங்கா கிட்ட நகை எடுத்து கொடுத்த விஷயம், இதனால நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறது உண்மையான விஷால் அசோக்கு கிடையாது அப்படிங்கிறத எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே பாஸ்கரும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அசோக் நீ எப்படி நீ பார்த்த எப்படி எங்கிருந்து கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ விஷால் அதுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா மித்ரா வராங்க. மித்ரா வந்ததுமே என்ன ஆச்சுது இப்போ அசோக் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்டு இருக்கவும் அப்போ உடனே மித்ரா சொல்றாங்க, அசோக் நல்லா இருக்கிறான், அவனுடைய உயிருக்கு எந்தவித ஆபத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சுபத்ரா எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ சிந்தாமணி ஸ்ரீஜா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன ஸ்ரீஜா அசோக்கு நல்லா இருக்கிறான்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சு போச்சுதா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் கண் முடிச்சிட்டான்னா நம்மளை பற்றின எல்லா உண்மையும் எங்கள் அண்ணிக்கிட்ட அவன் சொல்லிடுவோம் அப்படிங்கவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ எனக்கு கூட பயமாக தான் இருக்குது, இப்போ என்ன நடக்க போதே தெரியல அப்படிங்கும்போது அப்போ சுபத்ரா சொல்கிறாங்க, அசோக் இப்போ கண் முடிச்சிடுவோம்ல நம்ம போய் பார்க்கலாம்ல அப்படிங்கும்போது கொஞ்ச நேரத்தில் அவன் கண் முடிச்சிருவான் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அப்போ பார்த்தோம்னா அடுத்ததாக மித்ரா இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க, எங்கே பாருங்க இப்போ அசோக்கோட உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு சொன்னதுமே எல்லாரும் எப்படி சந்தோஷப்பட்டீங்களோ அதே மாதிரிக்கு இப்போ நான் இன்னொரு விஷயத்த சொல்லுவேன், அப்பவும் நீங்கள் இதே மாதிரிக்கு ஏற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே எல்லாருமே ஒரு பதட்டம் அடைகிறாங்க. அப்போ உடனே சிந்தாமணி ஸ்ரீஜா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னது இந்த மித்ரா என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அதுதான் ஒன்றும் புரியல, என்னமோ சொல்ல போகிறாங்கன்னு தெரியுது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே அவளோட இருக்கும்போது இப்போ சுபத்ரா என்ன மித்ரா சொல்லிட்டு இருக்கிறீங்க, என் பையனுக்கு என்னாச்சு, அவன் நல்லா தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டீங்களா, அதுக்கப்புறம் அவனுக்கு என்னாச்சு அப்படிங்கும்போது எங்கள் பாரு சுபத்ரா நீ தான் முக்கியமாக நான் சொல்கிறத கவனிச்சுக்கிடணும், ஏன்னா இதில் முக்கியமாக பாதிக்கப்பட்டது நீ தான், அதனால் நான் சொல்கிற விஷயத்த நீ அப்படியே ஏற்றுக்கிடணும், அதே நேரத்தில் நீ ரொம்பவே கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படிங்கலாம் சொல்கிறத பார்த்தாக்கி எனக்கு இன்னும் பயமாக இருக்குது, எதை சொல்ல வந்தீங்களோ அது சட்டுப்பட்டுன்னு சொல்லுங்க அப்படின்னு சுபத்ரா சொல்லும் போது நம்ம அசோக்கு நம்மளுக்கு கிடைச்சிட்டான் அது நம்மளுக்கு சந்தோஷம் தான், ஆனால் அதே நேரத்தில் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே அப்படியே மித்ராவை ஆச்சரியத்தோட அதாவது அதிர்ச்சியோட அவங்க பார்த்துட்டு இருக்கவும் அப்போ மித்ரா சொல்கிறாங்க நம்ம அசோக்குக்கு கண் பார்வை தான் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அப்படியே சுபத்ரா துடிச்சு போய் அப்படியே அவங்க கீழே விழுந்துருந்தாங்க, ஐயோ என் பையனுக்கு கண் பார்வை போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே விழுந்துடவும் அப்படியே தூங்கின மாதிரிக்கு ஆகுறாங்க. உடனே பாஸ்கர் அவங்க இசை விசால்னு எல்லாரும் ஓடி வந்துருந்தாங்க. அப்போ இசை பார்த்தோம்னா தண்ணி எடுத்துகிட்டு அவங்க முகத்தில் தெளிக்கிறாங்க, அத்தை எந்திரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தெளிக்கவும் உடனே சுபத்ரா கண்முழிக்கிறாங்க. கண்முழிச்சதுமே என் பையன் சொல்லிட்டு இருக்கும்போது அத்தை அசோக்குக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கும்போது ஐயோ என் பையனை நான் இத்தனை வருஷத்தை கழிஞ்சு நான் பார்க்குறேன், ஆனால் அவனை நான் பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்படும் போது இந்த மாதிரிக்கு என் பையனோட கண் பார்வை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் உடனே மித்ரா சொல்கிறாங்க, சுபத்ரா நான் சொல்கிறத கேளு, இது தற்காலிகமாக தான் இந்த மாதிரிக்கு நடந்திருக்குதே தவிர நிரந்தரமாக கிடையாது, நம்ம அசோக்குக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா திரும்பவும் அவன் கண் பார்வை வந்துடும், அவன் மேலேருந்து கீழே விழுந்தாமலா அதில் தலையில் அடிப்பட்டனால தான் இந்த மாதிரிக்கு இது ஆகிப்போச்சுது, அதனால் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அவனுடைய போன கண் பார்வை வந்துடும், அதை நீ ஏற்றுக்க தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் சுபத்ரா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே சுபத்ராவுக்கு ஆறுதல் சொல்லவும் இதை கேட்டுட்டு இருக்கிற ஸ்ரீஜாவுக்கும் சிந்தாமணிக்கும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இருந்தாலும் சரி தான் அசோக்கிட்ட இருந்து இப்போதைக்கு நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சிந்தாமணி ஸ்ரீஜாவும் நினைக்கவும்
அப்போ சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க, ஸ்ரீஜா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படிங்கும்போது, ஆமாக்கா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அந்த அசோக்குக்கு கண் பார்வை போயிடுச்சுது, இது தற்காலிகமானு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதை நம்ம நிரந்தரம் ஆக்கிட வேண்டியதா, அப்போ தான் நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், எப்படியோ நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து இப்போதைக்கு நம்ம வந்து தப்பிச்சிட்டோம்ப்பா, அது போர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே சிந்தாமணி ஸ்ரீஜாவும் வந்து சுபத்ரா பக்கத்தில் அவங்களும் ஆறுதல் சொல்ல மாதிரிக்கு நடிக்கவும், அப்போ உடனே வந்து இங்கே பார்த்தோம்னா அவங்க கண் முழிச்சிட்டாங்க அசோக் அப்படின்னு சொல்லவும், அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா மித்ரா வந்து சுபத்ரா கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு சுபத்ரா, இப்போதைக்கு வந்து நீ தான் தைரியமாக இருக்கணும், அதே மாதிரிக்கு வந்து அசோக்குக்கு நீ தான் தைரியம் சொல்லணும், ஏன்னா அவனே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான், தனக்கு கண் முழிச்சதுமே கண் பார்வை இல்லைன்னு. அந்த நேரத்தில் நீயும் இருந்து அழுதுட்டு இருந்தேன்னா அவனால் தாங்கிக்க முடியாது, அதுக்கப்புறமா வந்து அவன் பழைய நிலைமைக்கு போயிடுவான், அவனை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் காப்பாற்றி கொண்டுட்டு வந்திருக்கிறேன், அதனால உன் கையில் தான் இருக்குது, நீ தான் அவனுக்கு தைரியம் சொல்லணும் அப்படிங்கவோ உடனே சுபத்ரா வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, என் பையனை இன்னும் நானே பார்த்துக்கிட்டு அவன் கூடவே இருந்து அப்படின்னு சொல்லவும், அவனுக்கு சீக்கிரமாகவே வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அவனுடைய போன கண்ணு திரும்பவும் வரவழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ தான் அவனுக்கு தைரியம் சொல்லணும், வா யாருமே வந்து அழுதுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து அழைச்சிட்டு போகவும், அப்போ வந்து ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் எப்படியோ நம்ம பிரச்சனை தீர்ந்துதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இசை ராகவ் வர்ஷினி அவங்க எல்லாருமே வந்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா அசோக் கண் முழிச்சதுமே ஸ்ரீஜா பற்றின உண்மை சொல்லுவாங்க, இதனால வந்து ஸ்ரீஜாவை வீட்டை விட்டு அனுப்பி விட்டுறலாம், சுபத்ராத்தை கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க, இதை வச்சு ராகவையும் வர்ஷினி ஒன்று சேர்த்து வச்சிடலான்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டு இருந்தோன்னா, ஆனால் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினியும் ராகவும் அவங்க எல்லாருமே ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனாலும் அசோக் நம்மளுக்கு கிடைச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தோடு எல்லாருமே வந்து அவங்க அசோக்கை பார்க்கறதுக்காக போகும்போது, இப்போ மித்ரா வந்து அசோக் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், உடனே ஆண்டி நீங்கள் வந்துட்டீங்களா, எனக்கு என்னென்னமோ நடந்து போச்சுது, என்னை யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது, இங்கே பாருப்பா எல்லாமே எனக்கு தெரியும், இப்போ அது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றின உண்மையும் தெரிஞ்சிச்சு, அதே மாதிரிக்கு உன் இடத்துல இருந்து ஒருத்தன் அசோக்குன்னு சொல்லி நடிச்சிட்டு இருந்தோம்னா அவனை பற்றின உண்மையை தெரிஞ்சு போச்சுது, நீ கவலைப்படாத, உன் தம்பி வந்து எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான் விஷால் அப்படின்னு சொல்லும்போது, விஷால் அப்படின்னு சொல்லிட்டு அசோக் கூப்பிடவும் உடனே விஷாலும் பக்கத்தில் வராங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க கண் முழிக்கிறாங்க, எனக்கு கண் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு, நீ கொஞ்சம் அமைதியாக இரு, நீ தலையில் அடிபட்டனால உனக்கு இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா நீ கண் முழிச்சிரு, உனக்கு கண் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லவும், அடுத்தது சுபத்ரா வந்து அசோக் பக்கத்தில் வராங்க. அசோக் அப்படிங்கும்போது அப்போ உடனே வந்து நான் தான்பா உன்னுடைய அம்மா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே உடனே அவங்க அசோக் வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க, அம்மா உங்களை பார்க்கறதுக்கு கூட எனக்கு குடுப்பனை இல்லாமல் போச்சுதுமா அப்படிங்கும்போது, நான் யாருன்னு தெரியலையாப்பா, நேற்று கல்யாண மண்டபத்தில் வந்து உனக்கு நான் சாப்பாடு போட்டேனே, நான் தான்பா உன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லவே, இது கேட்டதுமே அசோக் வந்து அப்படியே வந்து கண் கலங்கிட்டு அவங்க அப்படியே என்ன பண்ணதுன்னே தெரியல, உங்களை பார்க்குற குடுப்பனை கூட எனக்கு இல்லாமல் போச்சுதம்மா, இப்போ என் குடும்பம் எல்லாருமே எனக்கு ஒட்டுமொத்தமாக கிடச்சிட்டீங்க, ஆனால் என்னால் தான் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அசோக் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போதே, அப்போ சுபத்ரா வந்து சொல்கிறாங்க, அசோக் நீ கவலைப்படாத, உனக்காக நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம், உனக்கு கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல உன்னுடைய போன கண்ணு திரும்பவும் கிடச்சிருப்பா, நீ கவலைப்படாத, ஆனால் உன்னை இந்த நிலைமைக்கு யார்ப்பா கொண்டு வந்தாங்க, நீ மண்டபத்தில் தானே இருந்த, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ உடனே அசோக் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு மண்டபத்தில் எனக்கு இப்படி நடந்துச்சுமா அப்படின்னு சொல்லவும், என்னது மண்டபத்தில் வச்சு இந்த மாதிரிக்கு, அதாவது கல்யாண வீட்டிலேயே 2 லேடிங்க இப்படி பண்ணினாங்களா அப்படிங்கும்போது, ஆமாம்மா அவங்க தான் என்னை அடித்து இந்த மாதிரிக்கு திரும்பவும் என்னை வந்து மறைச்சி வச்சுட்டாங்க, எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, அது யாருன்னு உனக்கு தெரியுமாப்பா அப்படிங்கும்போது, எனக்கு கண்ணும் தெரியல, அவங்களுடைய பேரும் எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, நீ கவலைப்படாதப்பா, சீக்கிரத்திலே வந்து அந்த குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் அவங்க வந்து மண்டபத்தில் தான் இருந்தாங்கன்னா அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா தானே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, இதை கேட்டுட்டு இருக்கிற இசை வந்து அவங்க ஸ்ரீஜாவை பார்க்குறாங்க, அத்தை அசோக்கோட இந்த நிலைமைக்கு காரணம் வேற யாரும் கிடையாது, இந்த பக்கத்தில் நிற்கிறாங்களே இந்த ஸ்ரீஜா இவா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆனால் அதுக்குள்ளே ஆதாரம் இல்லையே, அசோக்கு கண்ணு தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த ஸ்ரீஜாவை வந்து உங்களை காட்டி கொடுத்துருப்பாரு, ஆனால் அவருக்கு இன்னைக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சுது, ஆனால் கூடிய சீக்கிரத்திலே வந்து இவங்க கையங்களமாக சிக்க தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ சுபத்ரா வந்து அவங்க சொல்கிறாங்க, அசோக் இனிமேல் நீ கவலைப்படாதப்பா, உனக்காக நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம் அப்படிங்கும்போது, அப்போ ராகோ விஷால்னு கூப்பிடவும் அவங்க 2 பேருமே வந்து அசோக் பக்கத்தில் நிற்கிறாங்க, அண்ணா நாங்கள் தான் உன்னுடைய தம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நீங்கள் 2 பேரும் என் பக்கத்தில் வந்துருக்கிறீங்க, ஆனால் உங்களை பார்க்குற இது கொடுப்பன தான் எனக்கு
கிடைக்கல அப்படிங்கும்போது இப்போ பாஸ்கரும் வராங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அசோக் வந்து கூப்பிடவும், உனக்காக நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம்ப்பா, நீ தைரியமாக இருன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ விஷால்கிட்ட வந்து அசோக் சொல்கிறாங்க, நீ என்னை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கிற விஷால், ஆனால் அதை புரிஞ்சுக்காம நான் ஓன்றதே தப்பிச்சு ஓடி இருக்கிறேன், நீ தான் வந்து என்னை காப்பாற்ற வந்திருக்குன்னு தெரிஞ்சால் எனக்கு இன்றைக்கி இந்த நிலமையே வந்திருக்காது விஷால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி நான் என்னை கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ உடனே சுபத்ரா சொல்கிறாங்க, உன்னை காப்பாற்றினதுக்கு வந்து எல்லாத்துக்கும் காரணம் இசை தான் அப்படின்னு சொல்லிட்டு இசையை கூப்பிடவும், இசை யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே விஷாலோட ஒய்ஃப் தான் இசை அப்படிங்கிறாங்க. அதாவது உன்னுடைய தம்பி ஒய்ஃப் தான் இசை, இன்னைக்கு உன்னை இந்த அளவுக்கு உன்னை காப்பாற்றி உன்னை கண்டுபிடிச்சு கொடுத்தது எல்லாத்துக்கான அந்த இசை தான் அப்படின்னு சொல்லவும், இசைக்கும் வந்து பார்த்தோம்னா அசோக் வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அடுத்தது மித்ரா வந்து சொல்கிறாங்க, எங்கள் பாரு அசோக், உன் குடும்பத்தாருக்கிட்ட ஒன்று சேர்த்துட்டேன், இனிமேல் வந்து எனக்கு கவலை இல்லை, எனக்கு ஒரே இருந்த கவலை உனக்கு நல்ல மாதிரிக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு தான் அதை பார்க்கறதுக்காக வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு என்னென்னமோ நடந்து போச்சுது, ஆனால் கண்டிப்பாக வந்து உனக்கு கூடிய சீக்கிரத்தில் கண் தெரியும்ப்பா, நீ கவலைப்படாத அப்படிங்கும்போது, ஆண்டி என்னை என் குடும்பத்தாரோடய சேர்த்துட்டீங்களே, எனக்கு அதுவே போகிறோம், இத்தனை வருஷமாக என்னை வளர்த்துருக்கிறீங்க, உண்மையிலே நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அப்படிங்கும்போது, என்ன அசோக் பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கிற, அப்படிலாம் நீ சொல்லாதப்பா, நீ சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி சுபத்ரா அசோக் நான் கிளம்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா சுபத்ரா வந்து அசோக்கை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. ஆனால் இங்கே பார்க்கும்போது வந்து அவங்க ஸ்ரீஜாவை தான் காட்டுறாங்க. ஸ்ரீஜா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சிந்தாமணி கிட்ட, அவன் அசோக்குக்கு கண் பார்வை சீக்கிரம் கிடைச்சிரும்னு சொல்லிக்கிட்டு சுபத்ரா வந்து எப்படியாவது ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கும்பா, பெரிய பெரிய என்னென்ன உண்டுமோ எல்லாமே செய்வா, ஆனால் கண்டிப்பாக அவனுடைய கண் பார்வை வந்துடக்கூடாது, வந்துட்டாக்கி நம்ம சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசோக்குக்கு கண் பார்வை தெரிய விடாமல் பண்ணுறதுக்காக அவங்க சதித்திட்டம் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து இசையை தான் காட்டுறாங்க. விஷால் கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, சீக்கிரமாக அசோக்குக்கு கண் பார்வை வரணும், அப்போ தான் வந்து நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.